சபீலுல் முஃமினீன் இந்த தலைப்புல நம்ம தொடர் வகுப்புகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆன் வஸ் சுன்னா இந்த இரண்டும் தான் வஹி. நிறைய பேர் குர்ஆன் மட்டும் தான் வஹி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வஹினா என்ன? அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி. குறிப்பாக நபிமார்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த செய்தியை தான் நம்ம வஹி என்று பொதுவாக குறிப்பிடுறோம். இந்த வஹி இதை எப்படி புரிந்து கொள்வது? இதுலதான் முஸ்லிம்கள்ல பல கருத்துகள், பல நிலைப்பாடுகள் உருவாகின்றன. அதன் அடிப்படையில முஸ்லிம்களுக்கு மத்தியில பல கூட்டங்களும் பிரிவினைகளும் உருவாகி இருக்கின்றன. இப்போ இந்த வஹியை சரியான முறையில் புரிந்து கொள்வது, வஹியை சரியான முறையில் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு, கருத்து வேறுபாடுகளை இல்லாமல் ஆக்குவதற்கு உதவி செய்யும் இன்ஷா அல்லாஹ். இந்த வஹியை புரிஞ்சிக்கிறது, அதாவது அல் குர்ஆன் சுன்னாவை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு வரும்போது பலரும் பல நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. சிலர் நாங்க பகுத்தறிவின் அடிப்படையில் வஹியை புரிந்து கொள்வோம் என்று சொல்கின்றார்கள். ஆனா உண்மையில பகுத்தறிவுனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான வரையறை அவங்க கிட்ட இல்ல, ஒரு தெளிவான டெபினிஷன் கிடையாது. அப்ப அவங்க பகுத்தறிவுன்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த அறிவு, அதைத்தான் அவங்க பகுத்தறிவு அப்படின்னு முன்வைக்கிறாங்க. பகுத்தறிவுனா என்ன? எல்லாருக்கும் பொதுவான ஒரு வரையறை, பொதுவான ஒரு டெபினிஷன் அவங்க முன்வைக்கல. அவங்களுக்கு என்ன புரியுதோ அதன் அடிப்படையில் விளக்கம் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியாக நமக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் இறக்கி வச்சாங்க. இதை இறக்கி வச்சதோட விட்டுட்டாங்களா, இல்ல அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்தாங்களா? இதனுடைய சரியான விளக்கத்தை புரிந்து கொள்வது எப்படி என்ற அந்த வழிமுறையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொடுத்துதான் இருக்கிறான். இல்லைன்னா நம்ம கிட்ட குர்ஆன் சுன்னா கொடுத்துட்டு உங்க இஷ்டத்துக்கு விளங்கிக்கங்க என்று அல்லாஹ் கொடுத்துட்டாங்கன்னா அது பிரிவினைக்குத்தான் வழிவகுக்கும் என்பது நிச்சயமாக நம்ம எல்லாரும் அல்லாஹ் நன்றாக அறிந்தவர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கி வைத்து, இறை செய்தி இறக்கி வைத்து அந்த இறை செய்தியை சரியான முறையில புரிந்து கொள்வதற்கான வழிமுறை எது என்பதையும் தான் நமக்கு கத்துக் கொடுத்தார். அந்த வழிமுறை என்ன அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிக்கும். அதனுடைய ஆரம்பமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு சேர்ந்து காபாவுடைய அடிப்படைகளை அவங்க உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த இரண்டு பேரும் சேர்ந்து செய்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. அது நம்ம குர்ஆன்ல 2வது சூரத்துல் பக்ரா அதனுடைய 129வது ஆயத்தாக பார்க்கணும். الله سبحانه وتعالى சொல்றாங்க بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم. அவங்க ரெண்டு பேரும் துஆ செய்றாங்க. ربنا எங்களுடைய இரட்சகரே وبعث فيهم رسولا منهم அவங்களுக்கு மத்தியிலிருந்தே அவங்களுக்கான ஒரு ரசூலை, தூதரை எழுப்புங்கள், கொண்டு வாருங்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திக உங்களுடைய ஆயத்துக்களை அந்த தூதர் அவங்களுக்கு ஓதி காண்பிக்கணும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத இன்னும் அல் கிதாப் அல் ஹிக்மா இந்த இரண்டையும் அவர்களுக்கு அந்த ரசூல் கற்றுக் கொடுக்க வேண்டும். வயுஸக்கீஹிம் இன்னும் அந்த மக்களை அந்த ரசூல் பரிசுத்தப்படுத்த வேண்டும், தஸ்கியா செய்ய வேண்டும். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம் நிச்சயமாக நீங்கள் அல் அஸீஸ் அல் ஹகீமாக இருக்கின்றீர்கள் என்று அந்த துஆவை அவங்க முடிக்கிறாங்க. இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு சேர்ந்து அவர்களுடைய எதிர்கால தலைமுறைகளுக்காக, பல தலைமுறைகளுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்காக துஆ செய்யறாங்க. குறிப்பாக அந்த நகரம் காபாவை அவங்க உருவாக்குறாங்க. காபா சுத்தித்தான் மக்கா என்ற ஒரு ஊர் உருவாது. ஆரம்பத்துல அது ஒரு கிராமம். ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாய் ஹாஜராவோடு அங்கே குடியேறாங்க. ஜம்சம் என்ற நீர் ஊற்று வருது. அப்போ அந்த பக்கத்துல வந்த யமனிலிருந்து வந்த பயண கூட்டத்தினர், பனு ஜுர்ஹூம் என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்த பயண கூட்டத்தினர் அவங்கள சிலர் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய அனுமதியோடு அங்கே குடியேறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு கிராமம் உருவாகுது. அதுக்கப்புறம் அது அப்படியே வளர ஆரம்பிக்குது. ஏன்னா பாலைவனத்துக்கு மத்தியில நீரூற்றுகள் இருந்தால் அந்த பகுதி அப்படியே ஒரு ஊராக பரிணமிக்கும், வளரும். அப்படி மக்காங்கிறது ஒரு ஊராக வளருது. அந்த ஊர் மக்களுக்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து துஆ செய்யறாங்க. அந்த ஊர் மக்கள் என்று சொல்லும் போது அவங்களுடைய காலத்தில் இருந்த அந்த ஊர் மக்களுக்காக மட்டும் அவங்க துஆ செய்யல.
அந்த மக்களுக்கும் சரி, எதிர்காலத்துல வரக்கூடிய மக்களுக்கும் சரி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, பின்னால் அந்த ஊர் பல மக்களால் குடியேறப்பட்டு ஒரு பெரிய ஊராக இருக்கும் பொழுது, அந்த காலகட்டத்துல தங்களுடைய அந்த எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்ட ரசூல் வேணும் என்று சொல்றாங்க. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதகுல வரலாற்றை நன்றாக கவனிச்சு பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு 10 தலைமுறையினர் மக்கள் தௌஹீதுல தான் இருந்தாங்க. அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு மத்தியில ஷிர்க் நுழைந்தது என்பதை பார்த்தாங்க. நல்லோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற விஷயத்துல வரம்பு மீறி போய் அந்த மக்கள் ஷிர்கில் அல்லாஹ்வுக்கு சிலைகளை ஆக்குவதில அவங்க போய் முடிஞ்சாங்க. அவங்களை சீர்திருத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். அதே போல தன்னுடைய சொந்த சமுதாயத்தையுமே அவங்க பார்த்தவங்க. தன்னுடைய சொந்த சமுதாயம் என்னாச்சு? அவங்க வந்து வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், சூரியன், நிலவு, நட்சத்திரங்கள் இதையெல்லாம் சக்தியுடைய பொருட்களாக கருதி, இதையெல்லாம் இறைவனாக ஆக்கி, அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு வணங்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா, சூரியனுக்கு ஒரு சிலை, நிலாவுக்கு ஒரு சிலை, நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலைகள் என்று அவங்களும் சிலைகளை உருவாக்கினாங்க. அந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையே சிலை அந்த மாதிரி சிலைகளை செய்து விற்கக்கூடியவர் தான். அப்ப அதையுமே பார்த்தாங்க. மக்கள் எந்த வகையில எல்லாம் ஷிர்க்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத அவங்க விளங்குனாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விளங்குறாங்க? நம்முடைய சந்ததியில எதிர்காலத்துல மக்கள் வழிகெட்டு போகக்கூடும். அப்ப அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தூதர் என்ற தேவை கட்டாயம் இருக்கும். அப்ப அந்த தூதருக்காக அவங்க கேட்கிறாங்க. தங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு வழிகேடு என்று ஒன்று வந்தால் அந்த வழிகேட்டிலிருந்து அந்த மக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு, நேர் வழிக்கு கொண்டு வருவதற்கு என்று அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்ப வேண்டும் என்று எதிர்கால தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அபாயத்தை பற்றி அவங்க இன்னைக்கு யோசிச்சு, அந்த சந்ததிகளுக்காக, அந்த தலைமுறைகளுக்காக இன்றைக்கு அவங்க துவா கேட்கிறாங்க. அப்ப அந்த அக்கறையின் வெளிப்பாடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவினுடைய வெளிப்பாடு, அதுதான் பின்னாடி நம்ம பார்க்கணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரசூல் வேணும்னு கேட்கும் பொழுது, அந்த ரசூல் என்ன செய்யணுங்கிறதையும் தெளிவா கேட்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கிட்ட எந்தெந்த விஷயத்துல தடுமாற்றங்கள் வரும் என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து கிதாப் இருக்கலாம். அவங்க ஓதாமலே இருக்கலாம். அதாவது அல்லாஹ் இறக்கி வச்ச வேத நூல் இருக்கலாம். அவங்க அதை ஓதாமலே இருக்கலாம். கிதாப் இருக்கும். ஆனா அதனுடைய கல்வி இல்லாமல் இருக்கலாம். அந்த கிதாப் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த ரசூலுக்கு என்று அல்லாஹ் ஒரு ஞானத்தை இறக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஞானத்தை பற்றி கல்வி இல்லாமலும் அந்த மக்கள் போய்விடலாம். அல்லது அதையெல்லாம் தெரிஞ்சாலும் கூட அவங்க வந்து தஸ்கியா செய்யப்படாமல் போய்விடலாம். அவங்க வந்து அந்த பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்தப்படாமல், அதற்குரிய பயிற்சிகள் கொடுக்கப்படாமல் போய்விடலாம். அப்போ அந்த ரசூல் வந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஒரு ரசூல் வரணும், வந்து இன்னென்ன விஷயங்களை அவங்க அவசியம் செய்யணும் என்று அல்லாஹ்விடத்துல மன்றாடுறாங்க. அல்லாஹ்விடத்துல கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க, துஆ செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இந்த துஆல இந்த பகுதியை அல்லாஹ் ஏத்துக்கல, அல்ல அந்த துஆவை முழுசா ஏத்துக்கல அப்படிலாம் கிடையாது. அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த துஆவில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த 4 விஷயங்களையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன? அதுதான் அல்லாஹ்வே சொல்லி காண்பிக்கின்றான். இதே அல் குர்ஆன்ல இதே 2வது சூராவான சூரத்துல் பக்ராவினுடைய 151வது ஆயத்துல பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை 129வது ஆயத்துல நம்ம பார்த்தோம். இப்ப 151வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு பதில் கொடுத்தத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்ன? அல்லாஹ் சொல்றாங்க, கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும். அவ்வாறு அர்சல்னா நாம அனுப்பினோம். ஃபீக்கும் யாருக்கு? அவங்களுக்கு மத்தியில. ரசூலம் மின்கும் அவங்களிலிருந்தே ஒரு தூதர். வெளியூர்ல இருந்து அந்த தூதர் வரல, வெளி சமூகத்திலேயும் அந்த தூதர் வரல. அந்த மக்களுக்கு, அந்த மக்காவில் இருந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தே, அவங்களிலிருந்தே ஒரு ரசூலை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அந்த ரசூல் என்ன செய்வாங்க? யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா, ஆயாத்தினா என்னுடைய ஆயத்துக்களை, யத்லூ அலைக்கும் அவங்களுக்கு அந்த ரசூல் ஓதி காண்பிப்பாங்க. அல்லாஹ்வே பேசுறாங்க. என்னுடைய ஆயத்துக்களை அந்த ரசூல் அந்த மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். வயுஸக்கீக்கும்
அந்த மக்களை அந்த ரசூல் தஸ்கியா செய்வார்கள். வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல் கிதாப் அல் ஹிக்மா, இந்த இரண்டு விஷயங்களையும் அந்த ரசூல் அந்த மக்களுக்கு யுஅல்லிமுகும் கற்றுக் கொடுப்பார்கள். இப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்த பாருங்க, அந்த என்று தூரத்துல சொல்லல, உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்றாங்க. அந்த கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். கமா அர்சல்னா ஃபீக்கும், உங்களில் இருந்து, உங்களுக்கு மத்தியிலே, ரசூலம் மின்கும், உங்களில் இருந்து, யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, உங்களுக்கு என்னுடைய ஆயத்துகளை, வயுஸக்கீக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மா, யுஅல்லிமுக்கும், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ் நேரடியா பேசுறாங்க. உங்களுக்கு மத்தியில, உங்களிலிருந்தே ஒரு ரசூல், உங்களை, உங்களுக்கு என்னுடைய ஆயத்துகளை ஓதி காண்பிப்பார்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், உங்களுக்கு அல் கிதாப் அல் ஹிக்மா, இந்த இரண்டையும் கற்றுக் கொடுப்பார்கள். வயுஅல்லிமுக்கும், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், மா லம் தகூனு தஅலமூன், இதுக்கு முன்னால் நீங்க அறியாம இருந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்காவுடைய மக்களுக்கிட்ட நேரடியா பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சில ஆயத்துகளுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு நான் பதில் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பி இருக்கிறேன், உங்களுக்கு மத்தியில இருந்த தான் அவர் வந்திருக்கிறார். அவர் என்னுடைய ஆயத்துகளை உங்களுக்கு ஓதி காண்பிப்பார், அவர் உங்களை தஸ்கியா செய்வார், அவர் அல் கிதாப் அல் ஹிக்மாவை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அதன் மூலம் நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரண்டு பேரும் செய்த அந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூரணமாக முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க எந்த 4 விஷயங்களை சொல்லி கேட்டாங்களோ அந்த 4 விஷயங்களுமே செய்யக்கூடிய தூதரை அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல்லா வந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 விஷயங்களை கேட்டாங்க, ஆனா அதுல 2 விஷயத்தை தான் செஞ்சாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வே என்ன சொல்றாங்க, அந்த துவாக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், உங்களுக்கு மத்தியில தூதர் அனுப்பி இருக்கிறேன், உங்களில இருந்து தான் அவர் வந்திருக்கிறார், அவர் உங்கள்கிட்ட என்னுடைய ஆயத்தை ஓதி காண்பிப்பார், அவர் உங்களை தஸ்கியா செய்வார், அவர் உங்களுக்கு அல் கிதாபை கற்றுக் கொடுப்பார், அவர் உங்களுக்கு அல் ஹிக்மாவை கற்றுக் கொடுப்பார். 4 விஷயங்கள். இதன் மூலமாக இதுக்கு முன்னால நீங்க தெரியாம இருந்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம மேல ஒரு கவலை அக்கறை அல்லாஹ் ஏற்படுத்தும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த கவலை அக்கறை ஏற்படுத்தும். அவங்க 2 பேருமா சேர்ந்து துவா செஞ்சாங்க. அந்த 2 பேருமா சேர்ந்த துவாவுடைய விளைவை பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, நான் அனுப்பி வைத்தேன். அப்ப அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ரசூல் இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நிச்சயமா அந்த ரசூல் அதை செய்வாங்க. இன்னும் இது தொடர்பாக இன்னும் 2 ஆயாத்துகள் இருக்கின்றன, அதையும் நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆன்ல 3வது சூரத் ஆல இம்ரான், அதனுடைய 164வது ஆயத். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத وإن كانوا من قبل لفي ضلال مبين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, லகத், கத் அப்படின்னா நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துற ஒரு வார்த்தை. கத் அப்படின்னா நம்ம கத் அஃப்லஹல் மூமினீன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற நம்ம ஆயத்தெல்லாம் பார்க்கிறோம். கத் அப்படின்னா நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்துற ஒரு வார்த்தை. ஆனா பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு முன்னாடி ஒரு லாம் வச்சிருக்கிறார். இந்த லாம் உறுதிப்படுத்தி சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய லாம். லாம் வெவ்வேறு இடங்கள்ல வரும்போது வெவ்வேறு அர்த்தங்களோடு வரும். இந்த மாதிரி இந்த கத் மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி வரும்போது, சில இடங்கள்ல லாம் முன்னாடி வரும் பொழுது அது ஒரு விஷயத்தை எம்பசைஸ் பண்றதுக்கு, உறுதிப்படுத்தி சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, அதுங்கறனாலே நிச்சயம்தான். அதுக்கு முன்னாடி அந்த லாம கொடுக்கும் போது இன்னும் நிச்சயமாக, அது அப்படின்னா மிக நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்யறாங்க, மன் அல்லாஹ், அல்லாஹ் கருணை புரிந்தார்கள். மன்ன அப்படின்னா அல்லாஹ் தனிப்பட்ட அக்கறை எடுத்து கருணை புரியுது, அருள் புரியுது. அப்ப அல்லாஹ் நிச்சயம், மிக நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறார். யாருக்கு? அலல் முஃமினீன், அல் முஃமினீனுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். யார் அந்த அல் முஃமினீன்? பாப்போம்.
பொதுவா மூமினின் அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பாங்க. இங்க வெறும் மூமினின்ற வார்த்தை பயன்படுத்தப்படல, அல் மூமினின் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது என்னங்கிற விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அல் மூமினின் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுங்க இன்ஷா அல்லாஹ். லகத் மன்னல்லாஹு அலல் மூமினின், மிக நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் மூமினின் மீது கருணை புரிந்தார்கள். எதை அல்லாஹ் இப்படி கருணைன்னு சொல்றாங்க? அது ஒரு தனிப்பட்ட கருணை. அக்கறை எடுத்து அல்லாஹ் செய்த அந்த கருணை என்று அல்லாஹ் எதை சொல்றாங்க? அது எப்போ அது நடந்துச்சுன்னு சொல்றாங்க? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அது எப்போ நடந்தது? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன், அவங்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு தூதரை, அன்ஃபுஸிஹிம் அவங்கள்ல இருந்தே கொண்டு வந்த போது ரசூலை அனுப்புறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறையுடைய ஒரு கருணை. பொதுவாக அல்லாஹ் நம்ம மீது அக்கறை செலுத்துறாங்க, கருணை கொண்டு கொண்டவங்களா இருக்கிறாங்க, அருள் புரியுறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். இது ஒரு பொதுவான கருணை இல்ல, இது ஒரு தனிப்பட்ட கருணை. நம்ம மீது ஒரு தனிப்பட்ட அக்கறையில் வந்த ஒரு கருணை. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? ரசூலை அனுப்புனது ஒரு கருணை. அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு விஷயம் நினைச்சு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய அருள் வரும்போது பொதுவா நம்ம மக்களுக்கு எது ஞாபகம் வரும்? அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னா பணம் தான் ஞாபகம் வரும். அந்த பணத்துடைய விளைவுகளா இருக்கக்கூடிய நகையோ, வீடோ, இல்ல நல்ல நல்ல உடைகளோ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. அந்த பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய நிலம், இந்த கார், அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது அக்கறை எடுத்து செய்த அந்த அருள் என்று சொல்லும்போது எதை சொல்றாங்க? ரசூலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புனத நம் மீது கொடுத்த அந்த சிறப்பான தனிப்பட்ட அக்கறை மிக்க கருணை என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் ரசூலை அனுப்பினதுதான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக, தூதராக அனுப்புனாங்களே, அதற்கென்று நாம தனியாக நன்றி உடையவர்களாக இருக்கோம். அல்லாஹ் அதை நமக்கென்று கொடுத்த கருணை என்று சொல்றாங்க. அந்த ரசூல் வந்து என்ன செய்வாங்க? அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை திலாவத் செய்து காண்பாங்க, ஓதி காண்பிப்பாங்க. வயுஸக்கீஹிம், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவாங்க. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம, அல் கிதாப் அல் ஹிக்மா, இந்த இரண்டையும் யுஅல்லிம், கற்றுக் கொடுப்பாங்க. யுஅல்லிமுஹும், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆவுல இருந்த 4 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் சொல்லி காண்பிக்கின்றாங்க. சொல்லி காமிச்சு என்ன சொல்றாங்க? வஇன் கானூ, அவங்க இருந்தாங்க, மின் கபுல், இதுக்கு முன்னாடி, லஃபீ ضலாலின் முபீன், மிக தெளிவான வழிகேட்டில். ضலால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ضலால் அப்படின்னா எது சரி என்று தெரியாம இருக்கிறது, எது சரியான வழி என்று தெரியாம இருக்கிறது. அதோட விளைவு என்னவா இருக்கும்? மக்கள் நேர் வழியிலிருந்து தவறி தவறான வழிக்கு போயிடுவாங்க இல்லையா? அப்ப ضலால் அப்படின்னா அதுதான். ضலால் அப்படின்னா பொதுவா வழிகேடு என்ற மொழிபெயர்ப்பாங்க. ضலால் அப்படின்னா என்ன? நேர்வழி என்னவென்று அறியாமல் இருப்பது. ஆனா அந்த அறியாமை என்ன செய்யும்? மக்களை நேர் வழியிலிருந்து தவறான வழிக்கு கொண்டு போயிடும், கெட்ட வழிக்கு கொண்டு போயிடும். அதான் வழிகேட்டு கொண்டு போயிடும். அதனால பொதுவா தலாலா அப்படிங்கிற வழிகேடு என்று மொழிபெயர்க்கிறாங்க. தலாலாங்கிறது அடிப்படையில நேர்வழி என்னவென்று அறியாமல் இருப்பது, எது சரி என்று அறியாமல் இருப்பது, எது சரி தவறு என்பதை தெரியாமல் இருப்பது. அப்ப அந்த கல்வி இல்ல. இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? இதுக்கு முந்தின ஆயத்துல பார்த்தோம், இதுக்கு முன்னாடி நீங்க அறியாம இருந்ததை கற்றுக் கொடுப்பார்கள். அப்ப அந்த கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்தாங்க? அதை இந்த ஆயத்துடைய கடைசியில சொல்லி காண்பிக்கிறாங்க. இதை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால், இந்த 4 விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? ஃபீ ضலாலின் முபீன், தெளிவான வழிகேட்டுல தான் இருந்தாங்க. அவங்க வழிகேட்டுல இருந்தாங்களா இல்லையான்னு சந்தேகம்லாம் கொள்ளவே தேவையில்லை. நிச்சயமா தெளிவா வழிகேட்டுல தான் இருந்தாங்க. அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது வழிகேடு அப்படின்னு தெரிஞ்சிடும். படைத்தவனை விட்டுட்டு சிலைகளை வணங்கி கொண்டு இருப்பது, இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கடவுளாக ஆக்கி கொண்டது, ஒழுக்கக்கேடு எல்லாம் மிக பகிரங்கமாக அவங்கள்ட்ட இருந்தது. பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு ஒழுங்கில்லாத சமூகம், நேர்வழியில் இல்லாத சமூகம் என்பது பார்த்தாலே அந்த அளவுக்கு தெளிவான வழிகேட்டுல இருந்து கொண்டு இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வழிகேட்டுல இருந்தாங்க, இதுக்கு முன்னாடிதான் வழிகேட்டுல இருந்தாங்க. அப்ப அந்த ரசூல் வந்த பிறகு இந்த 4 விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. இந்த 4 விஷயங்கள் நடந்த பிறகு அவங்க எப்படி மாறினாங்க? அதைத்தான் இந்த ஆயத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த 4 விஷயங்களும் நடந்த பிறகு என்னவாக அவங்க மாறினாங்க என்பதை ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாங்க? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல் முஃமினீன் ஆக அவங்க மாறிட்டாங்க என்று சொல்றாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ யாருக்கானது? மக்கால இருந்துகிட்டு மக்காவுடைய மக்களுக்கு கேட்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பிறகு பல 100 வருடங்கள் மக்கால யாரெல்லாம் வாழ்ந்து இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே சேர்ந்ததுதான். குறிப்பாக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற காலத்துல இந்த மக்களுக்கு, அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு உள்ளது. இப்போ மக்காவாசிகளுக்கு என்று அல்லாஹ் சொல்லல.
மாறாக அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? அல் மூமினீன் என்று சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? அல் மூமினீன், மூமின்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் அல் மூமினின் மீது கருணை புரிந்தார்கள் என்று சொல்றாங்க. அந்த கருணை என்ன? இந்த ரசூலை அனுப்பி வச்சு அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு ரசூலை கொண்டு வந்து அந்த ரசூல் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள். ஓதி காண்பிப்பாங்க. அந்த மக்களை தஸ்கியா செய்வாங்க. அந்த மக்களுக்கு அல் கிதாபினுடைய இல்மை கொடுப்பாங்க. அல் ஹிக்மாவுடைய இல்மை கொடுப்பாங்க. இல்ம்னா என்ன? கல்வி. அந்த கல்வி விளக்கத்தை கொடுப்பாங்க என்று சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க வழிகேட்டுல இருந்தாங்க. அப்ப நபி தோழர்கள் அவங்களை குறிப்பிடக்கூடியது. மக்கால யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்க மேல ஈமான் கொண்டு அவங்ககிட்ட இருந்து இந்த 4 விஷயங்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள். எந்த 4 விஷயங்கள்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்து. அப்ப அல்லாஹ் அந்த குர்ஆனை ஓதுறது அப்படிங்கறது கூட நேரடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து எடுத்துக்கொண்ட மக்கள் ஆகும். அடுத்து பாருங்க, வயுஸக்கீஹிம், அந்த மக்களை அவங்க தஸ்கியா செய்வாங்க, சுத்தப்படுத்துவாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட சரியான ஒழுக்கம் இருந்திருக்காது. தஸ்கியான்னு என்ன? சுத்தப்படுத்துறது, வளர செய்யறது, நீதியாக ஆக்குறது. இந்த 3 அர்த்தங்களும் உண்டு. ஜக்கா அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து வந்தது தஸ்கியாங்கிற வார்த்தை. ஜக்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தப்படுத்துறது, வளர செய்யறது, நீதியாக ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். அப்ப தஸ்கியா நடந்துச்சுன்னா ஒரு மனிதர் எப்படி இருப்பாரு? அவருடைய அந்த தீமைகள் அகற்றப்படும். அவங்க மனசு இருந்த அழுக்குகள்லாம் அகற்றப்படும். அவங்களுடைய எண்ணம், பேச்சு, செயல் சுத்தமா. இதன் மூலமாக அவங்க வளருவாங்க. வளருவாங்கன்னா என்ன? உடம்பு உயரமா வளர்றது அப்படின்னு இல்ல. வளருதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஈமானில் வளர்ச்சி இருக்கும். அவங்க ஈமான் அதிகரித்து கொண்டிருக்கும். அதுதான் தஸ்கியாவுடைய விளைவு. இன்னும் இந்த ஜக்கா அப்படின்னா என்ன? நேராக, நீதியாக இருக்க வைக்கிறது. அப்ப அந்த மக்கள் நீதிமிக்க ஒரு சமூகமாக மாறுவாங்க. தனிப்பட்ட ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட ரீதியாகவும் அவங்க நீதி மிக்கவங்கள மாறுவாங்க, சமூகம் ரீதியாக நீதி மிக்கவங்க மாறுவாங்க. ஏன்னா அந்த ஜக்காத் சுத்தம் அப்படிங்கிறது நடக்கும்போது என்ன ஆகும்? அவங்கள்ட்ட இருக்கிற அழுக்குகள் போகும். அழுக்குகள்னா என்ன? அவங்கள்ட்ட இருக்க தீமைகள் போகும். அவங்கள்ட்ட இருக்கிற அநீதி போகும். அநீதி போகும்போது அவங்க என்னவா மாறுவாங்க? நீதி உடையவங்களா மாறத்தான் செய்வாங்க. அப்ப ஜக்கா என்பது அவங்களை நீதி உடையவங்களா மாற்றும். அப்ப தஸ்கியா நடக்கும்போது என்ன ஆகும்? தஸ்கியா நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேற மாதிரி இருந்திருப்பாங்க. தஸ்கியா நடக்க 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 அவங்க கிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும். அவங்களுடைய தீமைகள் என்ற அழுக்கு அகற்றப்பட்டு சுத்தமானவர்களா மாறுவாங்க. அவங்களுடைய ஈமான் வளரும், அதிகரிக்கும். அதே போல அவங்க கிட்ட உள்ள அநீதிகள் அகற்றப்பட்டு அவங்க நீதி மிக்கவங்களா மாறுவாங்க. அந்த சமூகத்துக்கு, குறிப்பா அந்த மக்காவாசிகளுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதே போல அல் கிதாப், அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேத நூலாகிய அல் குர்ஆனை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அல் ஹிக்மா, அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்று தனிப்பட்ட ஞானமாக அல்லாஹ் இறக்கி வைத்த அல் ஹிக்மாவையும் கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிறதை பார்த்தோம். அப்ப இந்த 4 விஷயங்கள் அந்த மக்களுக்கு நடக்கும். நிச்சயமா நடக்கும் என்று சொல்லிட்டாங்க அல்லாஹ். அது நடந்தா அவங்க என்னவா மாறுவாங்க? அதையும் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்னவா மாறுவாங்க? மாறிட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அவங்க யாரு? அல் முஃமினீன் என்று சொல்லிட்டாங்க. மூமின் அப்படின்னா என்ன? ஈமான் உடையவன். அது ஒருத்தருக்கு சொல்ற வார்த்தை மூமின். ஒரு ஆணா இருந்தா மூமின், ஒரு பெண்ணா இருந்தா மூமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பலர் இருந்தா, ஒரு ஜமாத் இருந்தா மூமின், மூமினூன் என்று சொல்லுவாங்க. இப்ப அது மூமினூன் அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்ட யாரையும் குறிக்கலாம். அதுல நீங்களும் நானும் கூட இன்ஷா அல்லாஹ் வரலாம், வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எங்களையும் தான் குறிக்கும் அப்படின்னு சில பேர் விவரம் புரியாம பேசுறாங்க. இந்த ஆயத்துக்களை எடுத்து காண்பிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? அது வந்து மூமினின் வருது, இறை நம்பிக்கை, அப்ப நீங்களும் நானும் கூட இறை நம்பிக்கையாளர்கள், அப்ப நீங்களும் நானும் கூட அதில் வருவோம் என்று சில பேர் பேசுறாங்க. நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் யாரை அல் மூமினின் என்று சொல்றாங்க? யாருக்கு மத்தியில் ரசூல் வந்தார்களோ அவங்களுக்கு மத்தியில. உங்களுக்கு எனக்கு மத்தியில ரசூல் வந்தாங்களா? இல்ல. யாருக்கு மத்தியில வந்தாங்க? இந்த மக்காவுல இருந்த அந்த மக்கள், அவங்களுக்கு மத்தியில தான் ரசூல் வந்தாங்க. அந்த ரசூலை பார்த்து யார் ஈமான் கொண்டார்களோ அவங்களைத்தான் அல்லாஹ் மூமினின் என்று சொல்றாங்க. இன்னும் அவங்களைத்தான் சொல்றாங்கன்றதுக்கு கூடுதலா என்னென்ன வருது? எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த ஆயத்துக்களை அவங்க ஓதி காண்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுதலை கேட்டவங்க யார்? இன்னைக்கு நம்ம வந்து உலகத்தினுடைய பல காரிகளுடைய ஓதுதலை கேட்கிறோம். அவரு மக்கால இவர் ஓதுறாரு, மதினால அவர் ஓதுறாரு, கூபால அவர் ஓதுறாரு அப்படின்னு பாக்குறோம். இன்னும் குவைத்துல இவங்க, மொரோக்கோல அவங்க, எகிப்துல இவங்க, இந்த மாதிரி பல நாடுகளுடைய காரிகளுடைய குரலை நம்ம கேட்கிறோம். இல்ல நேர்ல போய் கூட படிச்சுக்கலாம், ஆன்லைன்ல கூட படிச்சுக்கலாம். ஆனா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த திலாவத்துல் குர்ஆனை கேட்டது யார்? கற்றுக்கொண்டது யார்?
நபித்தோழர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வேற எந்த தலைமுறைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு வாய்ப்பை தரல. அதே போல அந்த நபி தஸ்கியா செய்வாங்கன்னு வரும்போது அந்த நபியின் மூலமாக நேரடியா தஸ்கியா பெற்றது யார்? நபித்தோழர்கள் மட்டுமே. அந்த நபியிடமிருந்து நேரடியாக அல் கிதாப், அதாவது அல் குர்ஆனுடைய கல்வியை, விளக்கத்தை பெற்றுக்கொண்டது யார்? நபித்தோழர்கள் மட்டுமே. அந்த நபியிடம் இருந்து அந்த நபிக்கென்று அல்லாஹ் இறக்கி வைத்த அல் ஹிக்மாவை, தனிப்பட்ட ஞானத்தை, அதனுடைய கல்வியை, விளக்கத்தை நேரடியாக கற்றுக்கொண்டது யார்? நபித்தோழர்கள் மட்டுமே. அப்போ இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் முஃமினீன் என்று குறிப்பிடுவது யாரு? நபித்தோழர்கள். நபித்தோழர்களும் குறிப்பாக ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர். மக்காவில ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம், அல்லது மதீனாவாசிகளா இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர். நபியின் மூலமாக இந்த 4 விஷயங்களும் பெற்றுக்கொண்டவர்கள். இப்ப நபித்தோழர்கள்ல எல்லாருமே நபி கிட்ட கற்றுக்கொண்டவங்க தான். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி கற்றுக்கொண்டவங்க கிடையாது. சிலர் சில மணி நேரங்கள் மட்டுமே நபியோடு இருந்திருக்கிறாங்க. சிலர் சில நாட்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு சில நபித்தோழர்கள் பல வருடங்கள் இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் இருந்தப்போ அவங்களோட இருந்தவங்க. அவங்க இளைஞரா இருக்கும்போது 2 பேரும் ஒன்னாவே சேர்ந்து தான் சுத்துவாங்க. இது எப்போ 18, 19 வயசுலயே. இப்ப இவங்க எல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன புதுசுல இருந்து, ஆரம்பத்திலிருந்து கூட இருக்கிறாங்க. யார் அதிகமான காலகட்டம் கூட இருந்தாங்களோ அவங்க நபி கிட்ட இருந்து இந்த 4 விஷயங்களையும் அதிகமாக பெற்றுக்கொண்டவர். அதுக்காக பின்னாடி வந்தவங்க பெற்றுக்கொள்ளாதவங்கன்ற அர்த்தம் இல்ல. யார் அதிகமான நேரம் நபியோடு செலவிட்டார்களோ அவங்க நபி கிட்ட இருந்து அதிகமாக இந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை என்ன பெயர் சொல்லி சொல்றாங்க? அல் முஃமினீன் என்று சொல்றாங்க. இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இது அவங்கள தான் குறிக்குதுன்னு வரும்போது ஏன் சொல்றோம்? வெறுமனே லகத் மன்னல்லாஹு அலா முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்லல. அலா அல் முஃமினீன் என்று சொல்றாங்க. அல் என்ற வார்த்தை இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது என்ன செய்யும்? குறிப்பாக ஆக்கும். இப்போ கிதாப் என்று சொன்னால் அது எந்த ஒரு நூலையும் குறிக்கும். குர்ஆனை தான் குறிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அல் கிதாப் என்று அல்லாஹ் சொல்லும்போது தான் இறக்கி வைத்த கிதாபை பற்றி அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை பத்தி சொல்றாங்க. சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலே பார்க்கிறோம். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. சேர்த்து ஓதும்போது ذَلِكَ الْكِتَابுன்னு ஓதுறோம். அல் கிதாப் என்று வந்தால் அது குறிப்பாக. அப்ப கிதாப்னா எந்த கிதாப் வேணா இருக்கலாம். அல் கிதாப்னா அது குர்ஆனாக இருக்கும். அதே மாதிரிதான் முஃமினூன் அப்படின்னா அது மூமின்கள்ல யாரை வேணா குறிக்கலாம். எந்த கூட்டத்தை வேணா குறிக்கலாம். ஆனா அல் முஃமினூன் என்று சொல்லும் பொழுது அந்த மூமின்கள் அவங்கதான். அவங்கள பத்தி தான். வேற யாரை பத்தியும் இல்லை. அவங்கதான், வேற யாரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? லகத் மன்னல்லாஹு அலா அல் முஃமினீன். அப்ப அந்த ரசூல் இந்த 4 விஷயம் செய்ததுனால அந்த மக்கள் எப்படி மாறினாங்க? முன்னாடி அவங்க தெளிவான வழிகேட்டுல இருந்தாங்க. இப்போ அல் முஃமினீனாக மாறிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ அல் முஃமினீன் என்றால் அது குறிப்பானது. அது யாரையோ குறிக்கிறதுல குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை குறிக்கக்கூடியது. அந்த குறிப்பிட்ட கூட்டம் யார்? யாரு அந்த ரசூல் மூலமாக இந்த 4 விஷயங்களை பெற்றுக் கொண்டார்களோ அவங்க தான். அப்ப அல் முஃமினீன் அப்படிங்கிறது யாரு? நபித்தோழர்கள், சஹாபா என்ற அரபியில சொல்லுவோம். அவங்க தான். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுத்தத இன்னொரு ஆயத்திலையும் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் ஜும்ஆ 62வது சூரா அதனுடைய 2வது ஆயத்துல சொல்றாங்க. ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆயத்தினுடைய அதே வாசகங்கள் ஆரம்பம் மட்டும்தான் மாறுது. இங்க ஆரம்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றாங்க? ஹுவ, அவங்க தான். யார்? அல்லாஹ் தன்னை பத்தி பேசுறாங்க. ஹுவல்லதீ, அல்லாஹ் தான் இதை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும். உம்மியாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கு மத்தியில இருந்தே ரசூலை அனுப்பி வச்சாங்க. மின்ஹும், அவங்களில் இருந்தே ரசூலை அனுப்பி வச்சாங்க. அந்த ரசூல் என்ன செய்வாங்க? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பாங்க. வயுஸக்கீஹிம், அவங்களை தஸ்கியா செய்வாங்க. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவங்களுக்கு அல் கிதாப் அல் ஹிக்மா இந்த 2 விஷயங்களுடைய கல்வியும் கற்றுக் கொடுப்பாங்க. وإن كانوا من قبل لفي ضلال مبين. அந்த ரசூல் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க தெளிவான வழிகேட்டுல இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க யாருங்கிறத இன்னும் அல்லாஹ் தெளிவாக்குறாங்க. யார் இவங்க? அல் உம்மiyyin.
உம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத படிக்க தெரியாதவங்கன்னு அர்த்தம். மொழி ரீதியாக உம்மி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம். அது ஒருத்தருக்கு சொல்றது. நிறைய பேர் சொன்னா உம்மியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது மொழி ரீதியாக எழுத படிக்க தெரியாதுன்னு அர்த்தம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு அர்த்தம் ஷரியா ரீதியாக வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் கிதாப் கொடுக்கப்படாது, வேதம் கொடுக்கப்படாது. அவங்களுக்கும் உம்மி என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்? கிதாபுன்னு வந்துச்சுன்னா அதை நீங்க வாசிக்கணும். கிதாபா செய்யணும். அதாவது பார்த்து வாசிக்கணும், எழுதணும். எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு கிதாபுன்னு ஒண்ணு கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு பலன் இல்லை. இப்ப நமக்கு ஒரு மொழி தெரியாதுன்னு வச்சுக்குவோம். அந்த மொழியினுடைய ஒரு கிதாபை கையில கொடுத்தா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா தான் வச்சுக்க முடியும். அப்ப நம்ம எழுத படிக்க தெரியாதவங்களா? அந்த மாதிரிதான் அன்றைய அரபுகள் இருந்தாங்க. எழுத படிக்க தெரியாத மக்களா இருந்தாங்க. மக்காவில ஒரு 10 பேர் கூட அந்த சமயத்துல எழுத படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இல்ல. 10 பேர் தான் அதிகபட்சம் இருந்திருக்கிறாங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க. மத்தவங்க எழுத படிக்க தெரியாதவங்க மட்டும் அவங்க அதுல பெருமையும் கொண்டிருந்தார்கள். அதுதான் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பார்க்கும்போது அந்த பின்னணியை படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். அரபு மக்கள் எழுத படிக்க தெரியாம இருந்ததை ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதில் பெருமிதம் கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னா, எழுத படிக்கிறதுனாக்கா நீங்க ஒரு துணையை நாடுறீங்க. எழுதாம ஒரு விஷயத்தை உங்களால பாதுகாத்து வைக்க முடியாது, ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. படிக்காம ஒரு விஷயத்தை உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நாங்கெல்லாம் பாருங்க, எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட இருக்கும், எங்களுக்கு புத்தியில இருக்கும். எதுவா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க, எங்களோட ஞாபகத்துல இருக்கும். அப்ப நாங்க எழுதுகோல் என்ற ஒரு விஷயத்தினுடைய துணையை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்களாம் எழுத படிக்க தெரியாமலேயே கல்வி உடையவங்களா இருக்கிறோம். எழுத படிக்க தெரிஞ்சு அதன் மூலமா கல்வி பெறுவதை விட, எழுத படிக்க தெரியாமலேயே கல்வி பெறுவதுங்கிறது கஷ்டம். அதுதான் அசல். ஆரம்பத்துல அதுதான் இருந்துச்சு. நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்னு பெருமை கொண்டிருந்தார்கள் அரபிகள். அதனால அரபிகள்கிட்ட வழக்கம் என்ன அப்படின்னா, பெரிய குடும்பங்கள்ல எழுத படிக்க கத்துக் கொடுக்க மாட்டாங்க. மிக பெரும்பான்மையான அரபிகள்கிட்ட எழுத கத்துக்கிற பழக்கமே கிடையாது. இது எப்போ? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த பிறகுதான் அவங்க எழுத படிக்கிறத தெரிஞ்சுக்கிறத ஆர்வம் ஊட்டினாங்க. அதற்கு பிறகு அரபிகள்கிட்ட எழுதுறது படிக்கிறதுங்கிறது பரவலாக ஆச்சு. ஆனா அவங்க நபியாக வரும்போது அந்த சமூகம் எப்படி இருந்தது? உம்மியூன், எழுத படிக்க தெரியாத மக்களா தான் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிதாப் வந்ததுதான் அந்த கிதாபை படிக்கிறதுக்காக அவங்க முயற்சி செஞ்சிருப்பாங்க இல்லையா? இப்ப தௌராத், ஜபூர், இன்ஜீல் இந்த வேதங்கள்லாம் வரும்போது அந்த மக்கள் அந்த வேதத்தை ஓதுவதற்காக, படிப்பதற்காக எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி எந்த கிதாபும் அரபிகளுக்கு இறக்கப்பட்டது இல்லை. அப்ப அவங்க எழுத படிக்க தெரிஞ்சுக்கவே இல்லை. அந்த மக்களுக்கு மத்தியில இருந்தே, அவங்களில் இருந்தே அல்லாஹ் ஒரு ரசூலை கொண்டு வந்தார்கள் வரும்போது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இது யாரை குறிக்குது? நிச்சயமா நபித்தோழர்களை மட்டும் தான் குறிக்குது. உங்களையும் என்னையும் குறிக்கல. பின்னாடி வந்த எந்த தலைமுறையும் குறிக்கல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இருந்து அவர்கள் மீது ஈமான் கொண்டு அந்த ஈமானோட மூமினாக, முஸ்லிமாக யார் மரணித்தார்களோ அந்த மக்களை, சஹாபா, நபித்தோழர்களைத்தான் இது குறிக்குது. அப்ப நபித்தோழர்களுக்கு என்று இந்த 4 விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு ரசூலை அனுப்பி அந்த ரசூல் மூலமாக இந்த 4 விஷயங்கள் நடக்க செய்திருக்கிறார். அதன் மூலமாக நபித்தோழர்கள் எப்படி மாறினாங்க? உம்மியூனாக இருந்த மக்கள் அவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்களா மாறும் மட்டும் இல்ல, மிகச்சிறந்த கல்வியாளர்களாக, மிகச்சிறந்த ஒழுக்கம் மிக்கவர்களாக மாறினாங்க. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அவங்கள அல் முஃமினீன் என்று சொல்றாங்க. அல் முஃமினூன் என்று அல்லாஹ்விடம் இருந்து பெயர் வாங்குறது யாருக்கும் சாதாரணமான விஷயம் இல்ல. அவங்கள அல்லாஹ் அல் முஃமினூன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இந்த இந்த இன்னைக்கு நம்ம 4 ஆயாத் பார்த்திருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ பார்த்தோம். அது சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 129வது ஆயத். அதற்கடுத்து அந்த துஆவுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில பார்க்கிறோம். அது அதே சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 151வது ஆயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இதை செய்வாங்கன்னு அல்லாஹ் நேரடியா அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆவுக்கு பதில் கொடுத்த இன்னும் 2 ஆயத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. அது எங்க பார்த்தோம்? சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 164வது ஆயத்துல பார்த்தோம். அதே போல சூரத்துல் ஜும்ஆ 62வது சூராவுடைய 2வது ஆயத்திலையும் பார்த்தோம். இந்த 4லயுமே பார்த்தோம்னா, முதல் ஆயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ரசூலை கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்த 3 ஆயத்திலையும் இந்த 4 விஷயங்களை அந்த ரசூல் உங்களுக்கு செய்வாங்க, உங்களுக்கு செஞ்சிட்டாங்க, நீங்க மூமின்களா மாறிட்டீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி தெளிவான வழிகாட்டல் இருக்கு. ஆனா அந்த ரசூல் அதை செஞ்ச பிறகு நீங்கள் மூமின்களாக மாறிட்டீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை பார்க்கிறோம். அப்ப நபித்தோழர்கள் யார்? இன்றைக்கு நபித்தோழர்களை குறை சொல்லக்கூடிய மக்கள் கூட இருக்கிறாங்க. நாங்க நபித்தோழர்களை மதிக்கிறோம்.
ஆனா அவங்களை பின்பற்ற முடியாது. ஏன் பின்பற்ற முடியாது? அதுக்கு பல காரணங்கள் சொல்லும்போது அதுல ஒரு காரணம் என்ன சொல்றாங்க, மதிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே நபித்தோழர்கள் மத்தியில இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, சண்டை போட்டுக்கிட்டாங்க, இந்த குறை இருந்துச்சு, அந்த குறை இருந்துச்சு அப்படின்னு அவங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க. நபித்தோழர்களுக்கு குரான் புரியாது, எங்களுக்கு புரியும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படி சொல்லக்கூடிய கொள்கை உடையவங்களாம் கூட தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வெளிப்படையாக சொல்லுவோமே, இந்த இந்த குழப்பத்தை இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு பிஜே என்ற ஒரு தனிநபர். அப்புறம் அவருடைய அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் டிஎன்டிஜே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். இன்னைக்கு பிஜே அந்த இயக்கத்துல இல்ல. ஆனால் அந்த இயக்கத்தினர் அதே கொள்கையில தான் இருக்கிறார். நபித்தோழர்களை குறை சொல்லக்கூடிய அந்த கொள்கையில தான் இருக்கிறார். இப்ப அதுல இருந்து பிஜே வேற அமைப்பு உருவாக்குறாரு, என்டிஎஃப் அமைப்பு வருது. அதே மாதிரி அந்த டிஎன்டிஜில பிரிஞ்ச அமைப்புகள் இருக்கின்றன. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நபித்தோழர்களை ஏதோ ஒரு வகையில குறை சொல்றாங்க. எங்களுக்கு குரான் ஆயத்துகள் சேர்ந்து புரியும், அந்த அந்த ஆயத்துகள் நபித்தோழர்களுக்கு கூட புரியாது என்றெல்லாம் பெருமை பேசுறாங்க. இதையெல்லாம் கிதாபாவும் எழுதி வச்சிருக்கிறாங்க தமிழ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட வழிகேட்டில் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றும். வழிகேட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்களையும் கூட, யாரு இந்த டிஎன்டிஜே, ஒய்எம்ஜே, என்டிஎஃப், இன்னும் வேற வேற பேர்கள் இயங்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் நபித்தோழர்களை குறை சொல்லக்கூடியவர்கள். அது ஒரு தெளிவான வழிகேடு. நபித்தோழர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கருணைக்கு உரித்தானவர்கள். அந்த தனிப்பட்ட கருணையின் வெளிப்பாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு ரசூலை கொண்டு வந்தார். அந்த ரசூல் வந்து இந்த 4 விஷயங்களையும் செய்தாங்க. அந்த அல்லாஹ்வுடைய கிதாபை ஓத காண்பித்து ஓத கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆன் ஓதுதலே அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட தான் நேரடியாக பெற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை தஸ்கியா செய்தாங்க, பரிசுத்தப்படுத்தினாங்க, வளரச் செய்தாங்க, அவங்களை நீதி மிக்கவர்களா மாற்றினாங்க. அதே போல அல் கிதாப், அதாவது அல் குர்ஆனுடைய அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க, விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. யாருக்கு? நபித்தோழர்களுக்கு. அதே போல அல் ஹிக்மா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த அந்த தனிப்பட்ட ஞானம், அதனுடைய கல்வியும் விளக்கத்தையும் கூட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப நபியிடம் இருந்து, அந்த ரசூலும் இருந்து இந்த 4 விஷயங்களை அந்த மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது அவங்களை மாற்றியதா அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றியது. எப்படி இந்த மக்களை எப்படி மாற்றியது? இதற்கு முன்னால் அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வே சொல்றாங்க. ஆனா அது அவங்க எப்படி மாத்துச்சு? அவங்கள அல் முஃமினூனாக மாற்றுச்சு. அல்லாஹ் அவங்களை மூமின்கள் என்று சொல்றாங்க. உங்களுக்கோ எனக்கோ அல்லாஹ்விடம் இருந்து அப்படி ஒரு அத்தாட்சி கிடையாது. என்னை அல்லாஹ் மூமின் என்று சொன்னாங்களா? இல்ல. நான் மூமினா வாழ்வேனா, மூமினா மரணிப்பனா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. அதே மாதிரிதான் உங்களுக்கும். நீங்க மூமினா வாழ்வீங்களா, மூமினா மரணிப்பீங்களா தெரியாது. யாருக்கும் அந்த ஒரு உறுதிப்பாடு, ஒரு கேரண்டி கிடையாது. நான் வந்து மூமினா வாழ்ந்து மூமினா மரணிப்பேன் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தரை பார்த்து மூமின் என்று சொல்லிவிட்டால், அவருடைய வாழ்க்கை மூமினுடைய வாழ்க்கையாக இருக்கும், அவருடைய மரணமும் மூமினுடைய மரணமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ஒருத்தர் மூமின் சொன்ன பிறகு அவர் வேறு விதமாக மரணிப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படி அவர் வந்து காஃபிரா மரணிச்சிட்டார் அல்லது வழிகேடரா மரணிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் சொன்னது தப்புன்னு ஆயிடும். அல்லாஹ்வுக்கு எல்லா காலமும் தெரியும். கடந்த காலமும் தெரியும், இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலமும் தெரியும், எதிர்ல வரக்கூடிய பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த எதிர்காலமும் தெரியும். அப்ப இந்த மனிதர் குர்ஆன் இறங்கும்போது மூமினா இருந்திருக்கலாம், அதற்கு பிறகு வழிகேட்டு விடுவாரா? இந்த மனிதர் குர்ஆன் இறங்கும்போது மூமினா இருக்கலாம், அது பிறகு காஃபிராக மரணித்து விடுவாரா? இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். ஆனால் அல்லாஹ் அந்த மக்களை என்னவென்று சொல்றாங்க? அல் முஃமினூன் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மக்களை மூமின்கள் என்று சொன்ன பிறகு, இல்ல இல்ல அவங்க மூமின்கள் கிடையாது என்று யாராவது வந்து சொன்னால் என்ன செய்யறாங்க அவங்க? அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுறாங்க. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக பேசுறாங்க. அல்லாஹ் இவங்களை மூமினூன் என்று தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து இல்ல இல்ல அவங்க மூமினூன் கிடையாது என்று தீர்ப்பு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு எதிராக போறாங்க? அல்லாஹ்வுக்கு எதிராக. அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு எதிராக. அப்ப யார் நபித்தோழர்களை குறை சொல்கின்றார்களோ அவங்க அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசுறாங்க, அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுறாங்க. அப்போ அந்த குறை சொல்லக்கூடிய மக்கள் யாரு? அவங்க மூமின்கள் அல்ல. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக போகக்கூடியவர்கள் மூமின்கள் அல்ல. அவங்க காஃபிர்களாத்தான் இருக்க முடியும், முனாஃபிக்குகளாகத்தான், நயவஞ்சகர்களாகத்தான் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த குஃப்ரில் இருந்து, நிஃபாக், அந்த நயவஞ்சக தன்மையிலிருந்து என்னை உங்களுக்கு காப்பாற்றும். அப்ப இன்றைக்கு நம்ம பார்த்ததுல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத சுருக்கமா சொன்னா இவைதான். என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்காவில் இருக்கிற வரப்போகக்கூடிய மக்களுக்காக துவா செய்யறாங்க, எதிர்கால தலைமுறைக்காக துவா செய்யறாங்க. அவங்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு ரசூல் வரணும், அந்த ரசூல் வந்து இந்த 4 விஷயங்களை செய்யணும் என்று துவா செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அந்த ரசூல் வந்துட்டாங்க, இந்த 4 விஷயங்கள் அந்த மக்களுக்கு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு செய்வாங்க, இந்த ரசூல் செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் செஞ்சுட்டதையும் அல்லாஹ் சொல்றாங்க. இந்த உங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு ரசூல் வந்தாங்க, இந்த 4 விஷயங்கள் செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வழிகேட்டுல இருந்தீங்க, இப்ப நீங்க அது மூமினீன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க மூமின்கள் ஆயிட்டீங்க. இது நபித்தோழர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். வேற யாருக்கும் பொருந்தாது. நபியோட நீண்ட காலம் இருந்த மக்களுக்கு தான் இது பொருந்தும். அந்த அடிப்படையில இந்த அல் முஃமினீன் அப்படிங்கிறது யார்? சஹாபா, நபித்தோழர்கள். அவங்களுக்கு இந்த 4 விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எந்த 4 விஷயங்கள்? குர்ஆனுடைய ஓதுதல். அதையே அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டார்கள். தஸ்கியா செய்யப்படுது. நபியினால் அவங்க பரிசுத்தப்படுத்தப்பட்டாங்க, வளர செய்யப்பட்டாங்க, நீதிமிக்கவர்கள் ஆக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அல் கிதாப், அது அல் குர்ஆனுடைய கல்வியும் விளக்கமும் நபியிடமிருந்தே அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அல் ஹிக்மா, நபிக்கென்று தரப்பட்ட அந்த தனிப்பட்ட ஞானம், அதனுடைய கல்வியும் விளக்கமும் அந்த நபியிடமிருந்தே அந்த மக்கள் பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வழிகேட்டுல இருந்தாங்க. உம்மி சமூகமான அந்த மக்கள் இதெல்லாம் நபியிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அல் முஃமினீன் ஆக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பேர் அல் முஃமினீன். அப்ப அல் முஃமினீன் அப்படிங்கிறது யார்? நபித்தோழர்கள், சஹாபா, அவங்கதான் அல் முஃமினீன். அப்ப அல் முஃமினீன் உடைய வழி என்றொன்று இருக்குது. அதுதான் சபீலுல் முஃமினீன். சபீலுல் முஃமினீன்ங்கிறது குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வாசகம். அல் குர்ஆன், அஸ்-சுன்னா, இந்த 2 விஷயங்களை குர்ஆனையும் நபி வழியும் விளங்குவதற்கான சரியான வழிமுறை எது? சபீலுல் முஃமினீன், அல் முஃமினீனான நபித்தோழர்களுடைய வழிமுறை. குர்ஆன் சொன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால பல விளக்கங்கள் வருது. அதனால பல பிரிவினைகள், பிளவுகள் ஏற்படுகின்றது என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இந்த சூழல்ல குர்ஆன் சுன்னாவை, அல் குர்ஆனையும் நபி வழியையும் சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கான வழி, சரியான வழிமுறை எது என்று வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க சபீலுல் முஃமினீன். அது இன்னொரு ஆயத்துல வருது. அதை நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த சபீல் முஃமினீனுடைய வழிமுறை என்று போறதுக்கு முன்னாடி அல் முஃமினீன்னா யார் என்பதுல தெளிவு வேணும். அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். அல் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்லலாம். அந்த அல்லோட சேர்த்து சொல்லும் பொழுது, குறிப்பாக இந்த பின்னணியில சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம் 4 ஆயத்துகளுடைய துணை கொண்டு, அதை 4 ஆயத்துக்களை அடிப்படையாக கொண்டு அது நபித்தோழர்களை தான் குறிக்கும் என்று. அப்ப நபித்தோழர்கள் யார்? அல் முஃமினீன். அந்த நபித்தோழருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கி அருள் புரியணும். அந்த வழிமுறை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அப்படி பின்பற்றினாதான் நாமளும் மூமின்களா இருக்க முடியும். அந்த வழிமுறை விட்டு வேறொரு வழிமுறையை பின்பற்றினால் அது வழிகேட்டுக்கு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்கான ஆதாரங்களை இனி வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள துஆ செய்தவராக இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.